सर्वेभ्यः ब्राह्मणेभ्यः नमो नमः नमः ब्रह्मण्यदेवाय गोब्राह्मण हिताय जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः अशेषे हे परिषदे भवते पादमूले मया समर्पिता इमां सौवर्णीं दक्षिणां यत्किञ्चित् दक्षिणां यथोक्त दक्षिणामिव स्वीकृत्य सर्वेषां भक्तमहाजनानां भगवती कैङ्कर्यपराणां स्वर्णकामेश्वर मण्डली अङ्गभूतानां सर्वेषां सर्वाभीष्ट सिद्ध्यर्थं सर्वारिष्ट शान्त्यर्थं नवग्रह जनित सकलविध दोष निवृत्त्यर्थं सर्वेषाम् अनुभूयमान सकलविध क्षामक्षोभ निवारणद्वारा सर्वेषां सर्वाभीष्ट सिद्ध्यर्थं शारदा नवरात्रि महोत्सव द्वितीय दिने येभिः ब्राह्मणैः सह पत्रिकायां निर्दिष्ट रीत्या जपहोमादिकं कर्तुं योग्यता सिद्धिं अनुगृहाण பகவான் உலகத்தை சிருஷ்டி பண்ணார். சிருஷ்டிக்கும்போது சகல விதமான தேவதைகளும் பசுவனுடைய ஹிருதயத்தில் பசுவனுடைய சரீரத்தில் வாசம் பண்ணுறதாக சாஸ்திரம். அப்படி சகல விதமான தேவதைகளும் எல்லா பசுமாட்டிலையும் வியாபிச்சுருக்கு. சிருஷ்டத்தை லக்ஷ்மேஷ்டபத்யோ அகோராத்திரே பார்ஸ்வே நக்ஷத்ராணி ரூபம்னு ஸ்ரீசூக்தத்தில் அம்பாளை பற்றி நிறையா வர்ணிச்சிருக்க. அப்படி இந்த பசுவனுடைய சரீரத்தில் பிரம்மாண்ட உலகத்தை சிருஷ்டிக்கும்போது எல்லா விதமான தேவதைகளும் இந்த பசுவனுடைய சரீரத்தில் சகல விதமான தேவதைகள் 33 தேவதைகளும் பசுவனுடைய சரீரத்தில் வாசம் பண்ணால் 2 பேர் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணும்போது
எல்லா தேவதையும் வந்தாச்சு. கணபதியிலேருந்து ஆரம்பித்து சகல விதமான தேவதைகளும் வந்தாச்சு. அப்படி வந்து அந்த தேவதைகள்லாம் அவாவா பசுமாட்டினுடைய சரீரத்தில் அந்த கொம்பு பாகத்திலேருந்து பிருஷ்டபாகம், அதாவது வால் பாகத்து பரியந்தம், கொம்புலேருந்து வால் பரியந்தம் எல்லா தேவதைகளும் அந்த பசுமாட்டினுடைய அங்கத்தில் வாசம் பண்ணான். 2 பேர் பிரம்மணம், 2 பேர் வந்து ரொம்ப தாமசமாக வந்தால் கங்கை அவன் என்ன நினச்சா, பரமேஸ்வரனுடைய அந்த சிரசில் நாம் இருக்கோம், மகாவிஷ்ணுவனுடைய பாதத்தில் நாம் ஸ்பரிசிக்கிறோம், ஆகையினால நம்ம கொஞ்சம் தாமசித்து போனோம் என்ன அப்படின்னு நினச்சாலாம். மகாலட்சுமி ஆகப்பட்டவ பகவானுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எப்படி சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீரவஸ்திரம் சரஸ்வரிகேசனம் சகார வச்சஸ்தலசோபிகோஸ்தமும் நமாமி விஷ்ணும் சரசாட்சதபுஜம்ங்கிற மாதிரி வச்சஸ்தலம்னு சொல்லக்கூடியதான இடது மார்பில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறதுனால பகவானுடைய ஹிருதயத்திலே நம்ம இருக்கோம். நாம் எப்போ போனாலும் பசுவினுடைய சரீரத்தில் நமக்கு இடம் இருக்கும் அப்படின்னு நினச்சிடும். அதுவும் தாமசமாக வந்துதான். அப்படி 2 தேவதைகளும் மகாலட்சுமியும் கங்கையும் 2 இந்த லோகத்தில் வரும்போது பசுமாட்டினுடைய சரீரத்தில் எல்லா விதமான தேவதைகளும் எல்லாம் அசம்பிள் ஆயாச்சு. அப்போது இந்த கங்கைக்கும் மகாலட்சுமிக்கும் எந்த இடத்துல உட்காரணும்னு தீர்மானிக்கும் போது பசுமாட்டினுடைய பின்பாகமான புஷ்டபாகத்தில் இந்த இடத்துல வலது பக்கமும் இடது பக்கமுமாக கங்கையும் மகாலட்சுமியும் இங்கே தான் வாசம் பண்ணினாலாம். இங்கே தான் இடம் இருந்தது, காலியாக இருந்தது. ஆகையினால இந்த லக்ஷ்மி சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி அம்பாள் சம்பந்தமான விஷயங்கள், அது மாதிரி ஒரு ஆற்றுக்கே வந்து அந்த பசுமாடு வந்து கிரகத்தில் முதல்ல உள்ள நுழையணும். கங்கை லக்ஷ்மி இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே பசு வந்தால் கங்கை வந்து அந்த ஆற்றுக்குள்ளே வந்ததாக இதுக்கும் வீடு புனிதமாகுது. மகாலட்சுமி அந்த மாதிரி கிரகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுறது. ஆகமும் புனிதமாகணும், வீடும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக ஐதீகம். ஆகையினால என்ன பண்ணுறாருன்னா கிரகப்பிரவேசம், கும்பாபிஷேகம், இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், பகவானுடைய சம்பந்தப்பட்ட சகல விதமான விஷயங்களுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் பூர்வாங்கமாக கோபூஜைன்னு வச்சுருக்கு. எங்கே யாகாதிகள் பண்ணினாலும் கும்பாபிஷேகம் பண்ணாலும் அத்தனை பசுவையும் அவள் பூஜை பண்ணுறா. அதனால தான் பிராமணேபியா சுபம் அஸ்து நிச்சம் லோகா சமஸ்தா சிகனோ பவந்தோன்னு வேதம் சொல்லுறது. பசு பிராமணன் இவா 2 பேரும் லோகத்தில் சௌக்கியமாக இருந்தால் அவளை சம்ரக்ஷணம் பண்ணுனா லோகத்தில் துர்பிக்ஷம் இருக்காது, லோகம் ரொம்ப சாந்தியாக இருக்கும், ஆனந்தமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் பசுமாட்டினுடைய புஷ்டபாகத்தில் பின்பாகத்தில் மகாலட்சுமி அவள் எப்படி வாசம் பண்ணுறான்னா, கோமயம் அப்படின்னு சொன்னால் பசுமாட்டினுடைய பசு சாணம், கோமூத்திரம்னு சொன்னாதான் பசுமாட்டினுடைய மூத்திரம். அது வந்து கங்கைக்கு சமானம். கங்கை தீர்த்த ஸ்வரூபம். ஆகையினால தீர்த்தமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் கங்கைன்னு பேர். அந்த கங்கேது யோப்ரூயாது யோஜனாம் சைதேபி முச்சதே சர்வபாபேபியா விஷ்ணுலோகம் சகஸ்தி திரிராத்திரம் ஜான்கவீதே பஞ்சராத்திரம் யாமுனேன்னு வேத வாக்கியம் சொல்லுறது. ஜான்கவின்னு சொல்லக்கூடியதான கங்கைன்னு சொல்லக்கூடியதான புனித தீர்த்தமானது கோமூத்திரம். அப்படின்னா அந்த மூத்திரமானது தீர்த்த லிக்யூடாக இருக்கிறதுனால கங்கை. பசு சாணம், இந்த சாணத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுறதுனால தான் அந்த காலங்களில் கிராமாந்தரத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஆற்றுக்கு வாசலில் சாணி மொழுகிறதுன்னு பேர், சாணி தெளிக்கிறதுன்னு பேர். ஏன் சாணியை தெளிக்கிற? ஏன் பசுமாட்டினுடைய கோமூத்திரத்தை ஊற்றி விடலாமே? ஊற்ற முடியாது. பசுஞ்சாணியை தெளித்து அந்த வீட்டினுடைய வாசலில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆற்றுக்கு லக்ஷ்மி வரான்னு அர்த்தம். அந்த ஆற்றுல நித்தியோத்சவம் நித்யஸ்ரீ நித்திய மங்கலம்ங்கிற மாதிரி தினந்தோறும் மகாலட்சுமி வாசம் பண்ணுறான்னு அர்த்தம். 2வது அந்த பசுஞ்சாணியை தெளிக்கிறதுனால இந்த விஷ ஜந்துக்கள்லாம் ஆற்றுக்குள்ளே வராது. அதனால தான் சாணத்தை போட்டு மொழிகிட்டால் அந்த இடத்துல விஷ ஜந்துக்கள் வராது. அப்போ இந்த ஜந்துக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றுக்கு ஐஸ்வர்யத்தக்கூடிய ஆற்றல் மகாலட்சுமி இருக்குது. சரி, அது வந்து புறத்தை பார்த்துக்கிறது. அந்த லக்ஷ்மி கடாட்சத்தினோடு உள்ளே வரும்போது கங்கை ஆகப்பட்டவள் அவளும் அந்த ஆற்றுக்குள்ளே அந்த வீட்டை புனிதப்படுத்தி அகமும் புறமும் சுத்தமாகணும். அந்த அகத்தை சுத்தமாக்குவதற்கு கங்கை. அதனால் பசுஞ்சாணத்தை சாப்பிட முடியாது. கோமூத்திரமானதை கங்கையை குடிக்கலாம், புரோக்ஷணம் பண்ணிக்கலாம். ஆகையினால என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சகவ்யம்னு சொல்லி பால்
கோலிருந்து வரக்கூடியதான உத்தமமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தயிர், அதுவும் கோலிருந்து வரக்கூடியதான விஷயம். அப்புறம் கிருத்தம்னு சொல்லக்கூடியதான நெய், அதுவும் பசுமாட்டினுடைய இடத்துலேருந்து வருது. அப்புறம் கோமூத்திரம், அதுவும் பசுமாட்டு. அப்புறம் பசு சாணம். அப்போது 5 விதமான கலவை. அந்த 5 விதமான கலவையை பஞ்சகவ்யம்னு பேர். 5 கலவையும் அந்த பஞ்சகவ்யத்தை பிராசனத்துக்கு என்ன பண்ணுவான்னா, ஒரு குழந்தை பெருத்தாச்சு ஒரு ஆற்றுல அப்படின்னா, அந்த குழந்தை பெருத்தன்னா அதை பிரசவித்த அந்த பொண்ணுக்கு இவன் என்ன பண்ணுவான், புண்ணியாக வாசனத்தன்னைக்கு வாத்தியார் என்ன பண்ணுவார், இந்த பஞ்சகவ்யத்துக்கு ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி சேப்பா ஒன்று ஒன்று சேர்க்கணும். எல்லாமே பசுமாட்டிலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தை கொண்டு எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றி அப்படி கொடுத்துடக்கூடாது. நெய்க்கு ஒரு வேதம் இருக்குது, கோமூத்திரத்துக்கு ஒரு வேதம், கங்கைக்கு ஒரு வேதம், தயிருக்கு ஒரு வேதம், பாலுக்கு ஒரு வேதம். ஆகையினால் இந்த 5ஐயும் வேத மந்திரத்தை சொல்லி கலந்து பிராமண வைதிக என்ன பண்ணுவான்னா, யார் எந்த குழந்தை யார் ஜனித்தாலோ, யார் குழந்தையை பெற்றாலோ அந்த தாய்க்கு இந்த பஞ்சகவ்ய பிராசனம்னு பேர். இந்த பஞ்சகவ்யத்தை சாப்பிட்டா அந்த தாய்க்கு சரீரம் சுத்தியாக இருக்குது, ஆத்மா சுத்தியாக இருக்குது. ஆகையினால் அப்படி உன்னதமான ஒரு பூஜை. அந்த பசுவை நவராத்திரி தினத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தேவதையாக ஒரு பசுவை ஆவாகனம் பண்ணி 19வது வருஷங்கிறதுனால 19 பசுமாடை வச்சு அந்த பசு கன்றோடு வச்சு அவளுக்கு அந்த பசுமாட்டுக்கு முறைப்படி அகத்திக்கையிலெல்லாம் ஆகாரத்தை கொடுத்து, அந்த பசுமாட்டுக்கு பழங்கள்லாம் கொடுத்து, வஸ்திரங்கள் வஸ்திரம் புது புடவை வாங்கி வஸ்திரத்தை, அம்பாள் ஸ்வரூபம் இல்லையா வேஷ்டி போடக்கூடாது, சில இடங்களில் வேஷ்டி போடுறா, அது தப்பு. அதனால் அம்பாள் ஸ்வரூபங்கிறதுனால அந்த இடத்துல புடவை சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு ப்ளவுஸ் பிட்டு சாத்தி, எல்லாரையும் அவள் தம்பதிகளோட ஜாதி மத இனங்கள். இங்கே முக்கியமாக தெய்வத்துக்கு ஜாதி கிடையாது, தெய்வத்துக்கு மதம் கிடையாது, தெய்வத்துக்கு மொழி கிடையாது. அதனால் அகாராந்த க்ஷகார எல்லாமே ஆதியும் அந்தமும் இல்லை, அருப்பெரும் ஜோதின்னு சொல்லியாச்சு பரமேஸ்வரன். ஜாதி மத இன மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் கடவுள். அப்போ கடவுள் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால தேவியை பூஜை பண்ணும்போது எல்லா ஜாதிக்காராலும் மனிதர் அவ்வளோதான். அப்பேற்பட்டதான ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே அந்த பசுமாட்டு பூஜையை பண்ணும்படியாக உத்தரவு. ஆகையினால எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லோரும் அந்த பூஜை பண்ணால் அப்படி உன்னதமான ஒரு பசு பூஜை ஆயிருக்கு. எல்லா பசுவும் ரொம்ப நல்ல புஷ்டியாக, வியாதி இல்லாமல், ரொம்ப ஆரோக்கியமாக, நல்ல பசுவும் நல்ல கறக்கக்கூடிய பசுவும் கன்றோடு சேர்ந்து தாயும் கன்றும். ஆகையினால கன்று இல்லாத பசுவை பூஜை பண்ணக்கூடாது சாஸ்திரம். ஒரு தாமரை குளம் இருக்குது, தாமரை குளத்தில் தீர்த்தம் இருக்குது. அந்த தாமரை குளத்து தீர்த்தத்தில் தாமரை புஷ்பம் இருக்குது. தாமரை புஷ்பம் மலரணும், தீர்த்தம் இருந்தால் தான் தாமரை. தீர்த்தம் எவ்வளோ ஆழத்துக்குறோ அவ்வளோ ஆழம் தாமரை தண்டு இருக்கும். குளம் எவ்வளோ ஆழமோ அவ்வளோ ஆழம் வரையும் தண்டு இருக்கும். ஆனால் ஜலமே இல்லாத இடத்துல தாமரை புஷ்பம் இருக்காது. ஆனால் அந்த தாமரை மலரணும்னா அந்த இடத்துல சூரியனுடைய வெளிச்சம் படணும். அப்போ இந்த தாமரைங்கிறது யார், நம்மளை மாதிரி மனுஷா. அதில் இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் எது அப்படின்னு கேட்டால் சாக்ஷாத் குரு. அப்போ அந்த குருவோடு சம்பந்தப்பட்ட எந்த மனிதன் குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கானோ, சூரியன்கிறது பகவான் பரமாத்மா. அந்த பரமாத்மாவுடைய ரேஸ் பட்டு மனிதனுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், மனிதனுடைய மனசு பிரகாசிக்கும். அதனால தான் ஒரு ஆற்றுல பசுமாடு வளர்க்குற, அந்த பசுமாடு வளர்க்குறவன் என்ன பண்ணுறாருன்னா பால் கறக்கணும். பசுக்கு பால் கறக்கணும்னா அதுக்கு என்ன தேவை, பாத்திரம் தேவையா? பசுக்கு பால் கறக்கணும்னா என்ன தேவை, அதுக்கு கண்ணுக்குட்டி தேவை. அப்போது எந்த கண்ணுக்குட்டி எந்த தாய்கிட்ட இருக்கோ, கண்ணுக்குட்டி இருந்தால் தாய் பாலை நிறைய கறக்கும், கண்ணுக்குட்டி இருந்தால் பால் கறக்கும். மாடு நமக்கு சொந்தமாக இல்லை தான், நம்ம தான் மாடு வளர்க்குறோம். ஆனாலும் கண்ணுக்குட்டி இல்லாமல் 10 லிட்டர் பால் எடுக்க முடியாது. மாடு சொந்தமாக இருந்தாலும் கண்ணு இருந்தால் தான் மாடு பால் கறக்கும். அது மாதிரி கடவுள் நமக்கு சொந்தமாக இருந்தாலும் கடவுள் அருகாமையிலிருந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான பசு, பால் கொடுக்கக்கூடியதான பசு, பாலை எல்லாம் கொடுக்குறது, அதுதான் கொடுக்குறது. ஆனால் கண்ணுக்குட்டி இல்லாமல் பசு பாலை கொடுக்காது. அப்போது பசுவும் தெய்வமும் ஒன்று. அப்போ இந்த தெய்வத்துக்கிட்ட பால் சுரக்கணும்னா கன்று தேவை, அந்த தெய்வத்துக்கிட்ட அருள் சுரக்கணும்னா கன்றாகிய குரு தேவை. அப்போது குரு இல்லாமல் தெய்வத்தினுடைய அருளை யாரும் பெற முடியாது.
கன்று இல்லாமல் யாரும் பசுவினிடத்தில் பால் பெற முடியாது. இது வேதாந்தம். வேதாந்தம்னா வேதத்துடைய முடிவு வேதாந்தம். அதான் உபநிஷத்துங்கிறான். அந்தம்னா முடிவு. அப்போது இந்த பசுமாட்டினுடைய ஒரு கான்செப்டு, அந்த தேவதையினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா பசுவனுடைய கன்று தேவை. அப்படி குரு ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது அந்த குளத்துக்கு சொன்னேன், குளத்தில் எப்படி தீர்த்தம் வந்து குரு, அந்த தாமரை மனுஷா. அப்போ குரு பக்தரும் எங்கே சம்மந்தப்பட்டிருக்காளோ அவளுக்கு பரமாத்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிற ஜெய் குருதேவ் ஆசீர்வாதம்.
स्वर्णकामेश्वर्यै नमः। ॐ श्री स्वर्णकामेश्वर्यै नमः। ॐ श्री स्वर्णकामेश्वर्यै नमः। ॐ श्री स्वर्णकामेश्वर्यै नमः। மங்களரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணியளே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி கானுரு மலரென கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானுரு தவ ஒளி தார் ஒளி மதி ஒளி தாங்கியே வீசிடுவாள் மானுரு விழியாள் மாதவர் மொழியாள் மாலைகள் சூடிடுவாள் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எம்புலம் அழைத்திட எழில் வடிவுடனே எழுந்தனள் துர்க்கையளே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி தன தன தன் தன தவில் ஒலி முழங்கிட கண்மணி நீ வருவாய் கண கண கங்கண கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பண பம்பண பறை ஒலி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி அது மாதிரி வேத சப்தங்கள் அமைதியாக இருந்தால் தான் ரசிக்க முடியும். அதில் இன்னும் விசேஷம் இந்த சுக்ல யஜுர்வேதம். நீங்கள் கேட்க கேட்க உங்கள் மனசு தானாக இந்த வேதத்திலையும் இந்த சப்தத்திலையும் வந்து உங்களை கேட்காமலே அது லயமாகும். அதனால் அவசியம் அமைதி காக்கணும்னு தான் மறுபடியும் பிரார்த்திக்கிறேன். யாரும் குறுக்க நடுக்க போகக்கூடாது.
श्री महागणपतये नमः प्रवेशे प्रार्थना हर हर नमः पार्वती पते